ஊர் உலகத்துல எல்லா நாட்டுக்கும் எதிரி இருக்கான். அத நம்ம 100 தாட்டி பார்த்துட்டோம். நமக்கு எதிரின்னு 2 வீணா போனவனுங்க 1000 தாட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் அவனுங்களோட அக்கப்போரு அப்படிங்கிறது தீரப்போறதே கிடையாது. நம்மளும் விடப்போறதே கிடையாது. அப்படிங்கிற மாரி தான் இப்ப அடுத்த சம்பவத்த நோக்கி இந்தியா நகருது. இந்தியாவ நகர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கிட்டாய்ங்க. காரணம் என்ன? பொதுவாவே கொஞ்ச நாட்களா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இப்போ என்ன நடக்குது? இந்த 2 நிரந்தர எதிரிகள தாண்டி அப்பப்ப மால்தீவ், ஸ்ரீலங்கா, நேபாள், மலேசியா, பூட்டான் அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணு அப்படிங்கிற மாரி பொதுவா ஒரு தியரி இருக்கும். 5, 6 வருஷத்துக்கு ஒரு தடவ குழந்தைகளோட பிறப்பு அப்படிங்கிறது அப்படியே ரிப்பீட் ஆயிக்கிட்டே வரும் அப்படின்னு. ஹைட்டு, அவர்களோட பயணிக்கக்கூடிய வாழ்க்கை முறை, வாழ்க்கை ஸ்டைலு இந்த மாரி இன் டெப்த்தா அதுக்குள்ள இப்ப தேவையில்ல. அந்த மாரி இந்த பயப்பிள்ளைக என்ன பண்றாய்ங்க, அப்பப்ப இந்த ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த ஆர்டர்ல யார் வந்திருக்கா? கொஞ்ச நாட்களா மால்தீவையும் காணோம், ஸ்ரீலங்காவையும் காணோம். அப்ப புதுசா ஒரு பையன் என்ட்ரி குடுக்கணுமே, பிரசன்ட் சார்ன்னு கத்தணுமே அப்படின்னு பார்த்தா நேபாள் கத்திட்டான். என்ன ஒண்ணு, நேபாள் விசித்திரமா கத்திருக்காங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நேபாள் நமக்கு அகைன்ஸ்டா கத்தல. நேபாள் வழியா டெரரிஸ்ட் இந்தியாவ தாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செமினார்ல உட்கார்ந்து ஆத்து ஆத்து நாத்திருக்காய்ங்க. அது தொலையுது. ஆனா, இந்த ரொட்டேஷன்ல இப்ப நேபாள் வந்து நிக்குது. இப்ப நேபாள நோக்கி நம்ம கவுண்டர் பொசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோம். காரணம் என்ன? நேபாள்ல வழியா விளையாடக்கூடியது பாகிஸ்தான் தீவிரவாதிகள். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் வழியா வர்றது அப்படிங்கிறது குதிரை கொம்பு. மீறி வந்தா அனுப்புன தீவிரவாதி ஆசிம் முனீர் பங்கர் மேலேயே குண்டு போடுறாய்ங்க அப்படிங்கிற பதட்டம் அவனுங்களுக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றார்கள் அப்படின்னா, ஏற்கனவே இது பழைய ரூட் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, தாவூத் இப்ராஹிம் இருக்கும்போது இந்த நேபாள் ரூட் தான் பிரைமான ரூட். அங்க நம்மளோட உளவுத்துறையும் கொடிய பறக்க விடும். அந்த பயலுகளும் அத மீறி ரூட் எடுத்துட்டு தான் போவாங்க. உதாரணத்துக்கு அந்த பையன் துபாய்ல உட்கார்ந்திருக்கான் அப்படின்னா, ஒருத்தனும் நேரடியா போமாட்டான். நேபாள் போவான். நேபாள்ல இருந்து துபாய் போவான். நேபாள் போவாய்ங்க. நேபாள்ல இருந்து துபாய் போவாய்ங்க. துபாய்ல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ரி குடுப்பாய்ங்க. இது வழமையான ஒரு ரூட் தான். இப்ப இந்த ரூட்ட பயன்படுத்தி தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவதற்கு சில விஷமத்தனமான திட்டங்கள போடுறார்கள் அப்படின்னு சொல்லி உஷாராக்கப்படுது. சரி போட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, இங்க தான் துருக்கி பையன் அப்பப்ப வந்து ரவுண்ட் அடிக்கிறான். துருக்கி எப்படி ரவுண்ட் அடிக்கிறான் அப்படின்னா, மில்லியன் கணக்கு, பில்லியன் கணக்குல ஆயுதங்கள் விக்க போறோம் அப்படின்னா. டேய் விக்க போற சரி, யார்ட்ட அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல அவன் காசு தருவானா அப்படின்னு கேட்டா, இவன் பேசினவன் அட்ரஸே காணாம். காரணம் துருக்கி எர்டோகன் வீராப்பா இந்த மாரி செயல்கள் செய்யறது பூரா உள்ளூர் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்றது. கல்லா கட்டணும்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பாவோட ஆதரவு அந்த ஆளுக்கு தேவை. அவர்கள வச்சு தான் கல்லா கட்ட முடியுமே ஒழிய, வேற திசையில துருக்கி ரவுண்ட் அடிச்சு கல்லா கட்டுற அளவுக்கு ஒரு மாபெரும் ஆளுமை துருக்கியும் கிடையாது, எர்டோகனும் கிடையாது. அப்ப பாகிஸ்தான்ல ரவுண்ட் அடிக்கிறது சும்மா விளம்பரம். இஸ்தான்புல் மேயர சமாளிக்க முடியாதப்ப இப்படிலாம் தூக்கி படத்த போஸ்ட ஒட்டிக்கிறது. ஆனால் கணிசமான சப்போர்ட்டு, ஓரளவுக்கு ஃபண்டிங்கு அப்படிங்கிறது இவனுங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ராணுவ ரீதியா, அதாவது துருக்கி வெளிப்படையா பேசுறது எது? ராணுவ ரீதியா. ஆனா துருக்கி மறைமுகமா செய்யறது என்ன? தீவிரவாத ரேஞ்சு. எங்க இருக்கு பாரு. நாடுங்கிற அந்தஸ்த இறங்கி தீவிரவாத கூட்டத்துக்குள்ள நுழையுது துருக்கி, எர்டோகன், சீனா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வலையமைப்பு. ஆனா பழைய பாதைகள்ல போக பயப்படுறாய்ங்க. காரணம் என்ன? டெரரிஸ்ட ட்ரெயின் பண்ற கேம்பையே தட்டி தூக்குறாய்ங்க. 4 கேம்ப் வச்சிருந்தா தானே 40 கேம்ப் அப்படின்னா 40 கேம்ப் என்ன 400 கேம்ப் கூட வச்சுக்க அப்படின்னு ஆளில்லா விமானத்த சல்லுன்னு புரொடக்ஷன நோக்கி இறக்குறோம். அத என்டயர் விஷயத்த பொதுவெளியிலேயே கசிய விடுறோம். இது முழுக்க முழுக்க ஏதாச்சும் பண்ண நாரீரும் பொழப்பு அப்படிங்கிறது தான். ஆனா எதுவுமே பண்ண முடியாம அவனுங்களால வாழவே முடியாது. காரணம் அவனுங்க மக்களுக்கான எந்த அடிப்படை தேவைகளும் அங்க உள்ள அரசியல்வாதிக புத்தியில வரவே வராது. வந்துச்சுன்னா பில்ல போட்டு அந்த பணத்த சுருட்டிட்டு போகறதுக்கு தான் வருமே ஒழிய, பாகிஸ்தான் மக்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? காஷ்மீர மீட்கிறேன். சொன்னா வாயிலேயே அடிக்கிறாய்ங்க. அப்ப என்ன பண்ணணும்? தீவிரவாதிகள அனுப்பி வம்பிழுப்போம். அதுக்கு அனுப்புன ஆளுக்கே டிக்கெட் கிழிச்சு குடுக்க தயாராயிட்டாங்க. யாரு? ஆசிம் முனீர் ஆகட்டும், இல்ல அதுக்கு அடுத்து உளவுத்துறை அப்படி இப்படி ஆட்களாகட்டும், எல்லா பயலுக்கும். அப்ப மிரண்டு போயிட்டாய்ங்க. இருந்தாலும் அடுத்த கட்டமா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ரொம்ப நாளா ஒருத்தனுக்கு அடைக்கலம் தர்றோம். அவன் இருக்கானா, இல்லையாங்கிற பிரச்சனை ஓடுது. இருக்கானா விஷம் வச்சிடுறாய்ங்க. இல்லைன்னா சுட்டு தள்ளிடுறாய்ங்க. அந்த மாரி 1000 சர்ச்சைகள் இருக்கு. அந்த பயலுகளுக்கு பூரா சோறு எப்படி போடுறது? ஏதாச்சும் வேலை குடுக்கணும்ல. அப்ப பழைய ரூட் எடு அப்படிங்கலாம். இந்த பழைய ரூட் தான். ஆதி பழைய ரூட். இந்த நேபாள் ரூட்ட வச்சு பெரிய அளவு
ஃபேக் கரன்சிய உள்ளுக்குள்ள கொண்டு வந்தார்கள். அதே மாரி முக்கியமான ஆட்கள் போயிட்டு வர ஒரு சேனலாவும் யூஸ் பண்ணார்கள். இப்ப அதே ரூட்ட எடுத்து தீவிரவாத செயல்களுக்கும் வருவோம். ஒருத்தன் 2 பேர அனுப்புவோம், 10 பேர அனுப்புவோம் அப்படின்னு கிளம்பி இருக்காங்களாமா. இத இப்ப அங்க உள்ள ஆட்கள் செமினார்ல பேசுறார்கள். இதற்கு முன்னாடியே அரசாங்கங்கள், உளவுத்துறை ஸ்மெல் பண்ணியிருக்கும். இப்ப வெளிப்படையா சொல்றது எதற்கு அப்படின்னா, துருக்கி மாரி ஆட்களுக்கும், அமெரிக்கா போன்ற ஆட்களுக்கும் தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, இப்படி கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவன் இத செஞ்சுக்கிட்டே இருப்பான். நாங்க திரும்ப திரும்ப அவன மட்டும் அடிக்க மாட்டோம். உங்களையும் சேர்த்து மிதிப்போம்டா அப்படின்னு. ஏலே அமெரிக்காவ அடிக்க முடியுமாடா? எதையாச்சும் பேசாதடா. அப்படின்னு வந்து கீழ கமெண்ட்ட போடக்கூடாது. அவன் அவனுக்கு உரிய ஸ்டைல்ல அடிச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும். பாகிஸ்தான தூக்கி போட்டு ராணுவ ரீதியில அடிக்கலாம். துருக்கிக்கு சுத்தி உள்ள ஆட்களுக்கு ஆயுதத்த வித்து அடிக்கலாம். அண்ணன் அமெரிக்காவுக்கு வலிக்கிற ரேஞ்சுக்கு அடிக்க வேண்டியதுதான்ப்பா. பிரிக்ஸ் கரன்சி வந்துருச்சு பார் அப்படின்னு ஃபோட்டோ போட்டா நெஞ்சு வலி வரும். அந்த கரன்சிய டேபிள் லாக்கர்ல வச்சிருக்கேன். பேங்க் லாக்கர் கொண்டு போல பயப்படாத அப்படின்னா டீல் பேச வருவான். இந்த மாரி ராஜதந்திர ரீதியில அடிய குடுக்க இந்தியா என்னைக்கும் தயார் தான். இதோட ஒரு வெளிப்பாடு தான். இப்ப நேபாள்ல ஒரு கவுண்டர் பொசிஷன் எடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நாங்க பாகிஸ்தான சோறு ஊட்டி கொஞ்சுறதுலாம் வேற. அது நாடுங்கிற ரேஞ்சு தான். அவன் தீவிரவாதி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்குனா நாங்க விலகிக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு சிக்னல குடுத்திருக்கு. டேய் நடிக்காதடா! அவனுங்க முழுக்க தீவிரவாத பயலுக தான்டா. சோறு ஊட்டிட்டு இப்ப என்ன கதை சொல்றியா? அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல சத்தியம் அப்படின்னு ஒரு சிக்னல குடுத்துருக்காய்ங்க. என்ன சிக்னல்ங்கிறத அடுத்த காணொளியில விரிவா பார்ப்போம். இப்ப நேபாள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நேபாள் வழியா இறங்கக்கூடிய டெரரிஸ்ட்டுகளுக்கு டிக்கெட்ட குடுக்க அங்கேயே ஆட்கள் ரெடி. நேபாள் ரூட்டு அப்படிங்கிறது அதல பழசு. அதுல எப்பயுமே நம்ம ஆதிக்கம் செலுத்துறோம். அதனால ஒரு கவலையும் இல்ல. அங்க வச்சே டிக்கெட்ட கிழிக்கலாம். என்ன ஒண்ணு உஷாரா இருக்கணும். இப்ப ஏகப்பட்ட ரூட்டுகள்ல திருப்பி வர ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இந்தியா, சீனா, பாகிஸ்தான், சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள் அப்படின்னு ஏகப்பட்ட வழிகள்ல மீண்டும் சீண்டி பார்க்கிறார்கள். இது அவனுங்க ஃபுல் டைம் பொழப்பு தான். நமக்கும் ஃபுல் டைம் பொழப்பு. கவுண்டர் பொசிஷன் எடுத்து இவனுங்கள சிதறடிக்கிறது, தெறிக்க விடுறது. ஒரே அடியா முடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, ஒரேடியா முடிக்கிற காலங்களும் வரும். எப்போ வரும்லாம் தெரியாது. எல்லாருக்குமா சந்தர்ப்பம் கிடைக்கும்? அமெரிக்கா, ஜப்பான்ல அணுகுண்டு போட்ட மாரி, அதே அமெரிக்காவ இப்போ ஒரு நாட்டுல போட சொல்லுங்க, போட முடியாது. காலமும் சூழ்நிலையும் ஒத்து வரணும். நிரந்தர தீர்வ நோக்கி கொண்டு போயிரலாம். இல்ல காலமும் சூழ்நிலையும் ஒத்து வந்தா, பேரழிவு இல்லாம நிரந்தர தீர்வ நோக்கி கொண்டு வந்துரலாம். எப்படி இஸ்ரேலுக்கு வம்பு தும்பு இல்லாத நாடே கிடையாது. இப்ப அது பாதியா தானே கட் ஆயிருச்சு. அங்க எதுவும் மிகப்பெரிய அளவுல பலத்த உபயோகிச்சுட்டார்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாரியான சேனல் ஆட்டம் தான் இப்ப சமகாலத்துல ஒத்து வரும். ஜப்பானுக்கும், அமெரிக்காவுக்கும் நடந்த ஆட்டம் அப்படிங்கிறது ஒத்து வராது. இஸ்ரேலுக்கும் மத்த நாடுகள் இப்ப சமாதானமா இஸ்ரேல் கூட எங்களுக்கு ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல. சும்மா சத்தம் வந்தா கூப்பிட்டு கேட்போம். அப்படின்னு எவ்வளவு நாடுகள் மாறி போயிருக்கு. யுஏஇலாம் இவனுங்கள எதிர்த்துக்கிட்டு அவர்கள் கை குடுக்கிறார்கள். தப்பு சரின்னு நம்ம அதுக்குள்ளேயே அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளேயே போல, அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அந்த மாரி இந்தியா ப்ளே பண்ண விரும்புது. எவ்வளவு நாளைக்கு அப்டின்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்ரோஷத்த காட்டுவோம். இந்த ஸ்டேஜ்லயே இவனுங்க பணியறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டேஜ்ல மொத்தமா ஜோலி முடியவும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஒண்ணு நாளைக்கு காலையில சூரிய உதயத்துல அம்புட்டையும் நம்மளால பார்க்க முடியாது. அடுத்தடுத்த சூரிய உதயம்னு ஒண்ணு வரும்ல, அதுல தக்காளி சிறப்பா செஞ்சிரும் டெல்லி. ஓகேவா?